விளையாட்டு பிரியர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். 17வது ஆசிய கிண்ண தொடரின் 2வது போட்டி நிறைவுக்கு வந்தது. இந்த போட்டியிலே ஐக்கிய அரபு அமீரகம் இந்திய அணிகள் பல பரீட்சை நடாத்தின. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இந்திய அணி முதலில் களத்தடுப்பை தீர்மானித்தது. இந்த போட்டியை பொறுத்தவரையிலே இந்திய அணிக்கு ஒரு பயிற்சி போட்டியாகவே அமைந்திருந்தது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இந்திய அணி முதலில் களத்தடுப்பை தீர்மானிக்க முதலில் துருப்பெடுத்தாடிய ஐக்கிய அரபு அமீரகம் அணி இந்திய அணியின் பந்து வீச்சாளர்களை எதிர்கொள்ள முடியாமல் தடுமாறி இருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. பேர்வளை நகரில் கடலோர காற்றுடன் காட்சியளிக்கும் மனாரா பீச் ரிசார்ட் சகல வசதிகளுடனும் ஸ்விம்மிங் பூல் உடன் அமைந்திருக்கும் இந்த ஹோட்டலில் திருமண நிகழ்வுகள், வலிமா விருந்துகள், நிச்சயர்த்த நிகழ்வுகள், பிறந்த நாள் கொண்டாட்டங்கள், குடும்ப ஒன்றுகூடல்கள், இன்டோர் மற்றும் அவுட்டோர் ட்ரைனிங் நிகழ்வுகள், ஒர்க் ஷாப்ஸ் மற்றும் பிசினஸ் மீட்டிங்ஸ், சொகுசான குளிரூட்டப்பட்ட அறைகள் என சகலவிதமான நிகழ்வுகளுக்கும் ரம்யமான இயற்கை சூழலில் அமைந்துள்ளது மனாரா பீச் ரிசார்ட். இலக்கம் 182 மருதானை வீதி, பேர்வளை. தொலைபேசி இலக்கம் 0766699990 அல்லது 077002137 மேலதிக விவரங்களுக்கு www.manarabeachresort.com. 13.1 ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து வெறும் 57 ஓட்டங்களை மாத்திரமே அந்த அணி பெற்றுக் கொண்டது. அலிஷான் ஷரஃபு 22 ஓட்டங்களையும் முகமது வசீம் 19 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். ஏனைய எந்த வீரரும் இரட்டை இலக்கங்களை அடையவில்லை. குறிப்பாக ஏனைய துடுப்பாட்ட வீரர்கள் எதிர்கொண்ட பந்துகளை பார்ப்போமாக இருந்தால் 2, 3, 5 அதிக கூடிய பந்துகளாக எதிர்கொண்டது 7 பந்துகளை தான். அந்த அளவு மோசமான துடுப்பாட்டத்தை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இந்த போட்டி நிறைவடைந்ததற்கு பின்னால் சமூக வலைதளங்களிலே அதிகமான விமர்சனங்களை காண முடிந்தது. ஏசியன் கிரிக்கெட் கவுன்சிலுக்கு எதிராக ரசிகர்கள் சொல்லக்கூடிய விடயம், இப்படியான ஒரு பலமான தொடருக்கு UAE, ஹாங்காங், ஒமான் போன்ற அணிகளை எப்படி சேர்க்க முடியும் என்ற விமர்சனங்கள் வந்து கொண்டே இருக்க, மறுமுனையிலே இந்த 3 அணிகளில் ஏதாவது ஒரு அணி ஒரு பலமான அணிக்கு அதிர்ச்சி அளிக்கும் என்றும் சிலர் சொல்லி வருகின்றார்கள். பந்துவீச்சை பொறுத்தவரையிலே குல்தீப் யாதவ் அற்புதமாக பந்து வீசி இருந்தார். 2.1 ஓவர்கள் பந்து வீசி 7 ஓட்டங்களை மாத்திரம் விட்டுக் கொடுத்து 4 விக்கெட்டுகளையும், சிவம் டூபி 3 ஓவர்கள் பந்து வீசி 4 ஓட்டங்களை மாத்திரம் விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டுகளையும் கைப்பற்றிக் கொண்டனர். பதிலாட்டத்தில் இந்திய அணி 4.3 ஓவர்கள் நிறைவில் இலக்கை அடைந்தது. 60 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. அபிஷேக் சர்மா 30 ஓட்டங்களையும், சுப்மன் கில் ஆட்டம் இழக்காமல் 20 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்து இந்திய அணிக்கு அபார வெற்றியை பெற்றுக் கொடுத்தனர். போட்டியின் நாயகனாக குல்தீப் யாதவ் தெரிவு செய்யப்பட்டார். இன்றைய நாளில் ஒரு முக்கியமான போட்டி நடைபெறவிருக்கின்றது. பங்களாதேஷ் மற்றும் ஹாங்காங் அணிகளுக்கு இடையிலே இந்த போட்டி அபுதாபி ஷேக் ஜாயித் மைதானத்திலே நடைபெறவிருக்கின்றது. பங்களாதேஷ் அணியை பொறுத்தவரையிலே முஷ்பிகுர் ரஹீம், ஷக்கீபுல் ஹசன், மஹமுதுல்லா ரியாத் போன்ற பிரபலமான வீரர்கள் இல்லாமல் இந்த தொடரிலே பங்கேற்றிருக்கின்றது. எனவே சில போது ஹாங்காங் அணி பங்களாதேஷ் அணிக்கு அதிர்ச்சி அளிக்குமா என்ற சந்தேகம் இருக்கின்றது. பலரும் அப்படியான ஒரு விறுவிறுப்பான போட்டியை எதிர்பார்க்கின்றார்கள். எது எவ்வாறாக இருந்தாலும் பங்களாதேஷ் ஹாங்காங் அணிகளுக்கு இடையிலே நடைபெற்ற போட்டி சம்பந்தமாகவும் நாளைய தினத்திலே உங்களுக்கு நாங்கள் தகவல்களை கொண்டு வருவோம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு, அனுசரணையாளர்கள் மனாரா பீச் ரெசார்ட், டால்சி பாலஸ்டைன் ஆகியோருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. டால்சி பாலஸ்டைன் ஃபாஸ்ட் ஃபுட் உணவகம் மிகச் சுவையான பாலஸ்தீனிய மற்றும் அரேபிய உணவகம். அரபிகள் மட்டுமன்றி இலங்கையரும் விரும்பி உண்ணும் ஷவர்மா, மந்தி ரைஸ், கப்சா ரைஸ், சிக்கன் கபாப் மற்றும் பீஃப் கபாப் என சகலவிதமான உணவு வகைகளையும் குடும்பத்துடன் சுவைத்திட டால்சி பாலஸ்டைன். இலக்கம் 210B ஹவலோக் வீதி, கொழும்பு 5. தொலைபேசி இலக்கம் 077002137 டால்சி பாலஸ்டைன். இது எமது உணவகம்.